நம்ம பார்க்குற விஷயம் மட்டும் கிடையாது. இதில் பேசப்படாத சொற்கள், காணப்படாத காட்சிகள்னு எல்லாமே உள்கொண்டது தான். டேய், இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலை, என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ராஜேந்திரன் சார், சரி. சச்சின், உன்னை பற்றி விசாரிச்சதில்ல. யூ ஆர் ஜஸ்ட் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். யூ நாட் ஈவன் அ ட்ரக் அடிக்ட். நீ எந்த விதமான சண்டையிலுமே இன்வால்வ் ஆனதில்லை. பட் ஏன் உன் ஃப்ரெண்டை கொலை பண்ண? ஐ நீட் த ரீசன். என்னடா இதெல்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஏய், என்னது இது? என்னத்த மறைக்கிற? என்னடா இது? சரிடா, நான் சொல்றேன். ஆனால் வெளியில யார்கிட்ட சொல்லக்கூடாது. நான் ஆண்ட்ரம்னு ஒரு மூவி பார்த்தேன்டா. அதில் சாத்தானை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. இந்த சாத்தான் பலி தரது, அதை பற்றி எதுவும் நிறைய ரிசர்ச் பண்ணதில் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சாத்தானை ஃபாலோ பண்ணுறது ஒரு குரூப் இருக்கு. அதில் ஒரு குரூப் தாண்டா இது. நான் என்னமோ ப்ராங்க் பேஜ் நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அப்புறம் ஏன்டா டேட்டூலாம் குத்திருக்கேன்? ஆனால் இவங்க டெய்லி கொடுக்குற டாஸ்க் பார்த்தா அப்படி தெரில. இந்த டேட்டூ பெண்ணில் போட்டது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னா, இந்த கடைசி டாஸ்க் முடிச்சா சாத்தான் விஷ் கொடுப்பன்ட்டு ஒரு பிலீஃப் இருக்கு. டே போதுண்டா எப்பா. என்னவோ பண்ணுறேன், ஆனால் தப்பு பண்ணுறேன்னு தெரியுது. ஒரு பறவை
என்னது இது? இது என்னது? நான் ட்ரக் அடிக்ட் தான், நான் ட்ரக் அடிக்ட் தான். ட்ரக் சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்டை கொலை பண்ணேன். நான் ட்ரக் அடிக்ட் தான், ட்ரக் சாப்பிட்டு கொலை பண்ணேன். நான் ட்ரக் அடிக்ட் தான், ட்ரக் அடிக்ட் தான். சார் என்னது சார் அது? எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறான்? இது சாதாரண டினோட் பண்ணுற ட்ராயிங். இது கிடச்சப்ப தான் இந்த டாஸ்க்கான மெசேஜை நான் பார்த்தேன். 2014 2021 வரைக்கும் கிடச்ச நியூஸ் படி இந்தியாவில் மொத்தம் 103 ரிச்சுவலிஸ்டிக் சாக்ரிஃபைசஸ். 2015 மட்டுமே ஹையஸ்ட் 24 மர்டர்ஸ். எக்ஸாம்பிள் புகாரி கேசஸ், கேரளா கேசஸ்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேசஸ் உக்ரைன், ரஷ்யா போல கண்ட்ரிஸில் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் த ரூட் காஸ் இஸ் த இன்டர்நெட். ஆன்லைனில் இன்னுமே டீனேஜ் அண்ட் யங்ஸ்டர்ஸை தப்பான வேலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த சாத்தானை ஃபாலோ பண்ணுற சொசைட்டி. இன்னுமே சச்சினோட கேஸ் மாதிரி நிறைய அன்சால்வ் மிஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களை இன்டர்நெட் கண்ட்ரோல் பண்ண போகுதா?